ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்க எல்லாருக்குமே அப்படி தோணுச்சான்னு தெரியல. என்னன்னா நம்ம ஸ்கூல்ல எவனா நம்மளோட அதிகமாக மார்க் எடுத்துட்டாலே பிரெயினுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அதெல்லாம் 90-95 மேல எடுக்கிறவங்களுக்கு தான். நம்மளுக்கு ஒருவேளை நம்ம பிரெயினோட நேச்சுரலா அவன் பிரெயின் பிறக்கும் போதே ஒரு இன்டெலிஜென்ட்டா பிறந்திருக்கணும். பட் இந்த கேள்வி நம்ம கேட்காம டீச்சர்ஸா வாலண்டியரா வந்து ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. கடவுள் எல்லாருக்குமே பிரெயினை ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு, நம்ம தான் அதை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சரி, அதை நானும் கேட்டு அப்ப பிரெயினோட ஐக்கியூன்றது நம்ம பிரெயினுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், எக்ஸசைஸ், டயட், ஸ்லீப் இதெல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்றோமோ அதை பொறுத்து தான் பிரெயினோட இன்டெலிஜென்ட் ஐக்கியூன்றது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். 1990 யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோட்டால சீஃப் சயின்டிஸ்ட் தாமஸ் ஜே ப்ரவுச்சர், டேவிட் லைக்கன், மேத்யூ இன்னும் சில சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க. என்னன்னா பிறந்த கொஞ்ச நாளையான 86 ட்வின்ஸ், அதாவது 172 குழந்தைகளை கண்டுபிடிச்சு அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய அனுமதியோட ஈச் செட் ஆஃப் ட்வின்ஸையும் தனித்தனியா பிரிச்சு வேற வேற என்விரான்மெண்ட்ல வளர்க்குறாங்க. ஒருத்தருக்கு நல்ல ஃபுட், நல்ல எஜுகேஷன், நல்ல என்விரான்மெண்ட், காம்ப்ளெக்ஸ் சால்விங் ஸ்கில் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இன்னொருத்தருக்கு பெருசா எதுவும் இல்லாம ஒரு போரான ஃபுட், ஒரு போரான எஜுகேஷன், ஒரு போரான லைஃப் ஸ்டைல் என்விரான்மெண்ட்ல வளர்க்குறாங்க. இப்படி வளர்ந்த இவங்களை ஒரு 39 வயசு வரும்போது திரும்பவும் இந்த லேபரட்டரி கூட்டிட்டு வந்து இவங்களுடைய ஐக்யூ லெவலை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் தெரியுது என்னதான் இவங்க வேற வேற என்விரான்மெண்ட்ல வளர்ந்திருந்தாலும் ஒவ்வொரு செட் ஆஃப் ட்வின்ஸோடைய ஐக்யூ லெவலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு இந்த பிரெயினுக்கு எஜுகேஷன், பேலன்ஸ்டு ஃபுட், எக்ஸசைஸ், மென்டல் ட்ரைனிங்லாம் கொடுத்தாலும் உங்களுடைய பிரெயினோட இன்டெலிஜென்ட் 20 to 50% உங்களுடைய டிஎன்ஏல இருக்க ஜெனடிக்ஸ் தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்லுது. ஸோ இதுக்கப்புறமாச்சு எந்த பசங்களாம் சரியா படிக்கலன்னா அவங்கள திட்டாதீங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸை திட்டுங்க. அப்ப நம்மளுடைய பிரெயின் ஒரு ஜெனடிக்கலி இன்டெலிஜென்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஜெனடிக்கலி இன்டெலிஜென்ட்டா பிறக்காத நம்மளுக்காக இருக்கிறது தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நியூரான் கமெண்ட் பண்ணுங்க. இதை விட ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல நீங்க என்ன மீட் பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.